அந்த பண்ணையார பழி வாங்கறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆனா இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சிவகாமிக்கு கல்யாணம் என்பதை கேள்விப்பட்டதும் தான் என் மனம் ஜில்லென்னு குளிருது. எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது பாதி நிம்மதிதான். ஏன் அப்படி சொல்ற? சிவகாமிக்கு கல்யாணம் என்றால் முத்தையன் பேசாமல் இருந்து விடுவானா? ஏன் என்ன செஞ்சிருவான் சின்ன பையன்? குறைந்தபட்சம் கல்யாணத்தில் குழப்பமாவது செய்வான். பெரிய மனிதர்கள் இருக்கும் சுபவேளையில் அப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்தால் ஊர் சிரிக்காதா? அப்புறம் உங்களுக்கு தான் என்ன மதிப்பு இருக்கும்? திருமண பந்தல் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் என் மானமே போயிடும். ஏன் அதுக்கு இப்படி செய்துட்டா என்ன? எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டிட்டா? நல்ல யோஜனைதான். ஆனால் விஷயம் வெளியில் தெரிந்து விட்டா? ஆமா, ஏதாவது குழப்பம் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எனக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. என்னது? கல்யாணத்திற்கு முதல் நாளே முத்தையனை பிடித்து யார் கண்ணிலேயும் படாமல் இங்கு கொண்டு வந்து அடைத்து விட்டார். அடைச்சு அந்த அத்தனை இங்கிருந்து அசை விடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக திருமணம் முடியட்டும், அப்புறம் விரட்டி விடுவோம். அப்படியா? ஆம், வேறு எங்கிருந்தாலும் அவனால் ஆபத்துதான். அப்போ மாயாண்டியிடம் இன்னைக்கே சொல்லி அவனை கொண்டு வரும்படி ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமாக செய்யுங்கள். பேசா, நீ பார். அம்மா, இரண்டாவது வெற்றி. ஆமாம், பாத்துக்கோ. எத்தனையோ தடவை நீ ஏமாந்திருக்கிற, இனிமே ஏமாறப்படாது, தெரியுமா? ஏமாற மாட்டேன். ஜாக்கிரதை, போ. என் பக்கத்தில். நீங்களா? உங்களுக்கு சொந்தமானவை. என்ன சொல்லுகிறீர்கள்? என்னென்னவோ சொல்ல நினைக்கிறேன். ஆனால் உங்களை கண்டதும் பேச முடியவில்லை. என்னை தொடாதீர்களம்மா. தொட்டால் முறையற்ற செயலாகும் இது. கண்ணாளா, உருகுகிறது என் மேனி. நான் என்ன நெருப்பா? ஆம், நீங்கள் விசித்திரமான நெருப்பு. நீங்கினால் சுடுகிறது, நெருங்கினால் குளிர்கிறது. கற்பனை ஊற்றெடுத்து பெருகிறதே. என்ன செய்வது? ரசிகர்களை கண்டால் தான் கவிஞர்களுக்கு பாட வருகிறது. என்னால் உங்களை ரசிக்க முடியவில்லை. காரணம்? எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காததால். அன்பே, விண்ணாடு இவர்களும் வெறுத்ததிலேயே பெண்ணை தானாக வந்து வெறுக்கிறீர்களே என்னை. போதும். உங்களை போன்ற கழுத்தறிந்தவர்கள் இருப்பது தாய் குலத்துக்கே பெருத்த அவமானம். அம்மா, எப்படியோ இங்க வந்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். வேண்டாமே, விடிந்து போகலாமே. என்னை தடுக்காதீர்கள். சொல்வதை கேளுங்க. எதையும் கேட்க தயாரா இல்லை. நான் போய்த்தான் ஆக வேண்டும். முடியாது, உங்களை விட முடியாது. விடிஞ்சு போகலாமே. ஏண்டி துரோகி, பேசி உன் ஆசையத்திற்கு என்ன ஒரு கருவியாவா நினைச்சேன்? ஆரகால விஷமே எந்திரி. அவர்களை மன்னித்து விடுங்கள். போடிய சண்டாளி, தெரியாமல் தவறு செய்து விட்டார்கள். மரியாதையா சொல்றேன், இது என்னோட சொந்த விஷயம். போவடியே, கோபித்துக் கொள்ள போறவடியே.
கண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி. உனக்கு வேண்டிய போதெல்லாம் வேண்டிய அளவில் கொட்டிக் கொடுக்க மட்டும் நான், உன் ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும் நான், ஆனால் உன் இச்சைக்கு மட்டும் வேறொருவனா? ஏண்டி இதெல்லாம் உண்மை என்று நம்பி விட்டீர்களா? வாயமுறை காதார கேட்ட பின்பு நம்பாமல் இருக்க நான் பைத்தியக்காரன். அவன் என்னையும் மீறி போக பார்த்தான். இங்க வர்ற வரைக்கும் அவனை தாமதிக்க வைப்பதற்கு அவனிடம் நாடகம் ஆடினேன். நீ அவங்கிட்ட நடிச்சது நாடகம் அல்ல. இதுவரையிலும் நீ என்கிட்ட நடந்து கொண்ட முறை, பேசிய பேச்சு, காட்டி அன்பிருக்க பாரு, அது நாடகம். நன்றி கெட்டவளே. வெடிஞ்சு போகலாமே, எதுக்கம்மா அவ்வளவு நேரம்? இப்ப புறப்படு. உங்களை விட்டு நான் எங்கே போவேன்? உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை. வெளியே போ. என்னை மன்னித்து விடுங்க. ஐயோ, கதவு போட்டுறீங்களா? உள்ள இருக்கிறியா? வெளியே படி, படி படி. போவிய நீ படி, படி படி. அவ்வளவு விவரா உனக்கு? தயவு செய்து இந்த ஒரு முறை இறக்கம் காட்டுங்கள். இறக்கம்? இறக்கமா? கடிச்ச நல்ல பாம்புக்கு இறக்கத்தை காட்டலாமடி. உன்னை போற நம்பிக்கை துறைகளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. அப்போ என் கதி? உன் கதியா? அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய கதி இருக்கு பாரு, அதை கதி தாண்டி உனக்கு. ஐயோ வேண்டாங்க. வேண்டாமா? எழுந்தரி. இனிமே என் முகத்துல முடிக்காதே. ஓடிப்போ. ஐயோ, என்னடா? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, வர போ. இல்லைங்க, சிவகாமி அம்மா கல்யாணம் நிச்சயமானா ஆனாவது அவனாவது விஷயத்தை சொல்றான். 4 ஏக்கர் நிலம் நன்கொடையா தரீங்களே, அதை இப்ப செய்துட்டீங்கன்னா. என்னடா பிச்சைக்காரத்தனமா 4 ஏக்கர் நிலத்தை கேட்கிறேன்? கேட்டியல்ல, ஒரு 10-30 ஏக்கர் வேணும். கல்யாணா ஏழைக்கு அது போதும் கேஜமா. கல்யாண சமயத்துல கலாட்டாவா பண்ற? நின்னு பேசுங்க. என்ன போனான்ட்டு நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்னடா சொல்ற? நிலம் தர முடியுமா முடியாதா? பயமுடுறான் கூலிக்கார பயல. நிறுத்துங்க. இந்த கூலிக்கார பையன் இல்லாத போனா நீங்க செய்த அக்கிரமம் எல்லாம் வெளியில எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, ஆயுசு பூரா உழைச்சவன எவ்வளவு சீக்கிரமா அழகா சர்வ சாதாரணமா வெளியே போடான்னு சொல்லி போட்டீங்க. போடவில்லையே. சும்மா நிறுத்துங்க. வெளியே தானே போகணும். போற. ஆனா ஒண்ணு, என்ன போல உள்ளவனுக்காவது வெளியே போடாங்கிற கதி வந்துச்சு. உங்களை போல 1000 அக்கிரமங்களை செய்து பணக்கார பண்ணையார் ஆகிறவங்களை இந்த உலகத்தை விட்டே போடான்னு சொல்ற கதி வரல. என் பேரு மாயாண்டி இல்ல. வரல. ஆமா, எங்க இவ்வளவு அவசரமா போற? ஓ, உங்க எஜமா விட்டு கல்யாண தடபடல? எவன் எஜமா? நன்றி கெட்டவன், நாணயம் இல்லாதவன் எஜமா. மயாண்டி, என்ன இப்படி பேசுற? உனக்கும் உங்க எஜமானுக்கும் ஏதாவது? ஆமா, என்ன யாருன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனான்னு சொல்லிவிட்டான். அடப்பாவி, என்னையும் அப்படித்தான் வெளியில போக சொல்லிட்டான். என்னது? எங்கதிதானா இப்ப உனக்கு? ஆமா, அவனுக்கு சரியான பாடம் படிச்சு கொடுக்கணும் நாம. ஒரு பள்ளிக்கூடமே வச்சு சொல்லி கொடுத்தாலு அவனுக்கு புத்தி வராது. துணிஞ்சு நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். அப்படின்னா என்ன சொல்ற? விஷத்தாலதான் கொல்லணும். ஷாபாஷ், அதுக்கு நீ தயாராயிரு. நாங்க வந்துச்சுக்கிறேன், நீ போ. வள்ளி, கவலைப்படாதீங்கம்மா. உங்க கழுத்துல தாலி விழறதுக்குள்ள அவர் வந்துருவாரு. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லையடி. அம்மா, அவரு நடு சமுத்திரத்துல இறங்கி மண் எடுக்கிறவராச்சே. இதெல்லாம் அவருக்கு ஏமாத்திரம். உங்களுக்காக தான் ஏதாவது செய்துகிட்டு இருப்பாரு. ரொம்ப நாள்
அண்ணாவை கவனி. ஓ பரவாயில்ல. நீங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? அப்படி உட்காருங்களேன். இதுதான் மாப்பிள்ளையா?